ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக அண்ணாமலை தேர்வாக வாய்ப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. காலியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களவை தொகுதிக்கான வேட்பாளர் பெயரானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அண்ணாமலை அந்த இடத்திற்கு தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில் வேறு ஒருவருடைய பெயர் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர் ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் பொய்யாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஜூன் அல்லது ஜூலை மாத காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பிக்கள் இடத்திலிருந்து ஒரு இடம் என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர் மற்றும் அசாம் ஆகிய 3 மாநிலங்களில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மாநிலங்களவைக்கான தேர்தல் வர உள்ள நிலையில் அந்த 3 மாநிலங்களிலிருந்து அவர் ஏதாவது ஒரு மாநிலத்தின் மூலமாக அவர் மாநிலங்களவைக்கு தேர்வாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்காக அவர் பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. தற்பொழுது மிக முக்கியமாக ஆந்திராவினுடைய மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினருடைய காலம் என்பது முடிவடைந்த நிலையில் அதற்கான அறிவிப்புகள், குறிப்பாக அதாவது டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகி அவர் ஒய்எஸ்ஆர்சிபியினுடைய கட்சியில் இருந்ததன் காரணமாக அந்த ஒரு அவருக்கான இந்த மாநிலங்களவையினுடைய இடம் என்பது காலியாக இருந்து அதற்கான ஒரு அறிவிப்பை தற்பொழுது பாஜக அதிகாரப்பூர்வமாக ஒரு வேறு புதிய வேட்பாளரை அறிவித்துள்ள நிலையில் அங்கிருந்து அண்ணாமலை மாநிலங்களவைக்கு தேர்வாக மாட்டார் என்பது தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. இதனையடுத்தான் அவரை மத்திய கேபினெட்டில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளையும் பாஜக எடுத்து வரும் நிலையில் ஜூன் அல்லது ஜூலை மாதம் வரவிருக்கும் மாநிலங்களவை தேர்தலில் அவர் வேட்பாளராக பாஜகவுடைய வேட்பாளராக களமிறங்க உள்ளார் எனவும் தமிழ்நாடு, அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் ஏதேனும் ஒன்றிலிருந்து அவர் தேர்வாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.